ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த 11 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வேகன்சி இன்க்ரீஸ் எப்போ பண்ண போகிறாங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஎன்பிசி குரூப் 4 சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 3935 பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அந்த குரூப் ஒர்க் உண்டான அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்களோ அப்போ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா 4662 பணிகள்னு இப்போ வரைக்கும் டில் டேட் வந்து அது இருக்குது. ஸோ செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 727 பணியிடங்கள் வந்து அதிகரித்து மொத்தமாக 4662 பணியிடங்கள் இருக்குது. ஸோ அந்த 4662 பணியிடங்களில் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான பணிகளுக்கு வந்து மொத்தமாக 4662 இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9000க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு குரூப் 4ல் வந்து ஃபில் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 2023ல் 10,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் ஃபில் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து என்ன லாஜிக்னா 2022ல் குரூப் 4 அது நடந்தது. பட் அதுக்கு ரிசல்ட் வெளியிட்டது வந்து பார்த்திங்கன்னா 2023ல். ஸோ 2023க்குன்னு தனியாக ஒரு குரூப் 4 எக்ஸாம் நடக்கவே இல்லை. 22ஓட ரிசல்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா 23ல் வந்தது. அதனால் 23ல் தனியாக நடத்தலை. ஸோ அதனால் 2 வருஷத்துக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 10,117ங்கிறது ஒரு பெரிய கவுண்ட்டு. அது வந்து ஃபில் பண்ணாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. முதல்ல வந்து குறைஞ்ச அளவு, ரெண்டாவதும் வந்து குறைஞ்ச அளவு, மூணாவது டைம் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 டைம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டைமும் வந்து அதே மாதிரி வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் பல பேரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ போன முறை மாதிரியே செப்டம்பரில் ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன முறை வந்து அக்டோபரில் 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அன்னைக்கு அண்ட் ரிசல்ட்டுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு 2 டைம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 17 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 14 நாட்கள் மட்டும்தான், இன்றைக்கும் சேர்த்தா வந்து பார்த்திங்கன்னா 14 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 14 நாட்களில் எப்போ அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் குறித்த அந்த அப்டேட் வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தினசரி நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பணியிடங்கள் அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னாலே இந்த 135, 140ன்னு சொல்லிட்டு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான அந்த கட் ஆஃபில் எல்லோரும் பணிக்கு போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி. ஸோ வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து விஏஓ அந்த மாதிரியான பதவிகள், ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரியான பதவிகளுக்கு கண்டிப்பாக 150, 160 இருக்கும் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. பட் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அரசு வேலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நிறைய அரசு வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது தான். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். அண்டு கிராம ஊராட்சி செயலாளர்னு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ கிராம உதவியாளர் உங்களை விட வந்து பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் கிடையாது. பட் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம் யாராவது ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு அப்ளை பண்ணுற டைம்லாம் முடிஞ்சு. ஸோ அதுக்கு யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து பேரலாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இருக்கக்கூடிய பெரிய எக்ஸாமையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான பிற அரசு வேலைகளுக்கும் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நவம்பர் 15, 16 வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. அண்ட் இந்த டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இந்த பணியிடங்கள் எப்போ அதிகரிப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து எல்லோரும் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 135, 115, 120லாம் வந்து கிடைக்கும்லாம் ஒரு சில சேனல்ஸில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து நம்ம எதையுமே வந்து இதாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் 2023, 24 எவ்வளோ வேக்கன்சி, எவ்வளோ பேர் எழுதுனாங்க, அவங்களாம் எந்த கட் ஆஃபில் என்னென்ன வேக்கன்சிக்கு உள்ளே போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஓக்கு எவ்வளோக்கு உள்ளே போயிருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட் எவ்வளோ உள்ளே போயிருக்காங்க, டைப்பிஸ்ட் எவ்வளோ உள்ளே போயிருக்காங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எவ்வளோ உள்ளே போயிருக்காங்க, அதெல்லாம் வச்சு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சொல்ல முடியும். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியாகலாம், நாளைக்கு வெளியாகலாம், நாளானைக்கு வெளியாகலாம். இன்னுமே வந்து அஃபிஷியலான ஒரு டேட் வந்து கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்போ அது சம்மந்தப்பட்ட வேக்கன்சி இன்க்ரீஸ் ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்தாலும் நம்மளோட சேனல் நான் போடுறேன். அண்ட் இந்த ஃபைனல் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பெஷலாக போடுறேன். இன்கேஸ் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா. ஸோ அதுவும் வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி போட முடியும். ஸோ மேலும் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.